ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் என்னோடய பிக்சர் பார்த்துருப்பீங்க. ஒரு சைடு வந்து நார்மல் கலர்லேயும் இன்னொரு சைடு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு ஹாஃபை வந்து நான் அப்படியே பிரித்து எடிட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். சாம்பிளுக்கு நான் இன்னொரு பிக்சர் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய டாகோட பிக்சர், ஒரிஜினல் பிக்சர் வந்து லெஃப்ட் சைடு இருக்க பிக்சர் தான். நான் ஒரு ஹாஃப் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பக்கம் நார்மல் கலர், ஒரு பக்கம் பிளாக் அண்ட் ஒயிட், இந்த மாதிரி எடிட்டிங் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்கன்னா என்ன பிக்சருக்கு வந்து எடிட் பண்ணுமோ அந்த பிக்சரை சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? சூஸ் பண்ணிவிட்டு ஸ்னாப்சீட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் எந்த ஆப் வேணால் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் எந்த பிக்சர் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மோடுக்கு கொண்டு வந்துடுங்க. சரியா? ஸோ இதுதான் ஒரிஜினல் பிக்சர். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சீட் ஒரு வேலை யூஸ் பண்ணால் கீழே ஸ்டைல்ஸ், டூல்ஸ், எக்ஸ்போர்ட் இருக்கும். டூல்ஸ் போயிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிறத தேடி எடுத்து கிளிக் பண்ணுங்கள். பிளாக் அண்ட் ஒயிட் அப்ளை ஆயிரும். கீழே இருக்க ஓகே கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, டூல் போயிட்டு கிராப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கிராப் பண்ணணும் இந்த பிக்சரை நான். ஸோ கிராப் எடுத்து இந்த பிக்சர் நான் கிராப் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ ஒரு ஹாஃப் மட்டும் நான் இருக்கிற மாதிரி கிராப் பண்ணணும். ஓரளவுக்கு அக்யூரேட்டாக பண்ணுறேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. இதுதான். ஓகேவா? எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் கொடுத்துட்டேன். பிக்சர் சேவ் ஆயிடுச்சு. ஸோ எடிட்டிங் ஒரு ஹாஃபான ஒரு 50% எடிட்டிங் முடிஞ்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் மோட் அப்ளை பண்ணுறோம், கிராப் பண்ணுறோம். இதை நீங்கள் எந்த ஆப்பில் வேணால் பண்ணிக்கிங்க. ஸ்னாப்சீட்டில் பண்ணால் நான் பண்ண மாதிரியே பண்ணிக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டோரி மோடு போகிறீங்க. ஸ்டோரி போயிட்டு ஒரிஜினல் பிக்சரை சூஸ் பண்ணுங்கள். இதுதான் ஒரிஜினல் பிக்சர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, மேலே வந்து ஸ்வைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை. இன்ஸ்டாகிராமில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா லொக்கேஷன், மென்ஷன், இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வரும். நிறைய ஆப்ஷன் வரும். இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணால் கேமரா வரும், ப்ளஸ் ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்து பிக்சர் ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம பாதியாக கிராப் பண்ணி வச்ச பிக்சரை சூஸ் பண்ணணும். ஓகேவா? இதை எடுத்தாச்சுல. இப்போ என்ன பண்ணணுன்னா, இதை முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி நம்ம ஒரிஜினல் பிக்சரோட மேட்ச் பண்ணுறது தான் இப்போ ஒரே வேலை. ஓகேவா? எந்த அளவுக்கு கரெக்டாக அதில் பிக்சரோட செட் பண்ண முடியுமோ செட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்களா, பிக்சர் எடிட்டிங் முடிஞ்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பிக்சரை வந்து ஜூம் பண்ணுங்கள். ஓகேவா? ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி பிக்சரை செட் பண்ணணும். ஒரு ஹாஃப் வந்து அடுத்த ஹாஃபோட மேட்ச் ஆகிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தணும் நீங்கள். இது கொஞ்சம் கஷ்டம்தான். இது பார்த்திங்கன்னா ஷேப் ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக மேட்ச் பண்ண முடியுமோ மேட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? மேட்ச் பண்ணிட்டு மேலே இருக்க டவுன்லோட் பட்டன் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் கொடுக்குறேன், ப்ராசஸிங்னு வருது. பிக்சர் வந்து கேலரியில் எனக்கு சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா? சிம்பிளானது தான். ஏன்னா ஃபைல்ஸ் ஆப் இருக்குங்களா? ஓகே, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபைல்ஸ், இமேஜஸ், பிக்சர் பார்த்திங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபைல்ஸ் ஆப்பில் நான் இப்போ டவுன்லோட் பண்ண பிக்சர் காட்டுது. ஸோ இது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிருக்கும். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்லோவாக ஜூம் பண்ணி பண்ணிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் வரும். ஏன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பிக்சர் காட்டியிருப்பேன். அதை நான் டைம் எடுத்து எடிட் பண்ணது. அது எவ்வளோ கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸ்க்ரீனில். ஸோ இந்த மாதிரி எடிட்டிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பிக்சர் சூஸ் பண்ணுறீங்க, பிளாக் அண்ட் ஒயிட் மோடு போடுறீங்க, கிராப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதை இன்ஸ்டாகிராமில் போயிட்டு கரெக்டாக ஜூம் பண்ணி மேட்ச் பண்ணால் போதும். ஒரு ஹாஃப் இன்னொரு ஹாஃப் கரெக்டாக மேட்ச் பண்ணால் போதும். சிம்பிளாக எடிட்டிங் முடிஞ்சிடும். இதில் எதுவும் டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.